ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் கார்டன் விளாக் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற செடியை இன்றைக்கி நாங்கள் காட்டலான்னு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சி வெளியே வந்ததும் பயங்கர ஸ்மெல்லு. என்னன்னு பார்த்தா மல்லி செடியில் பூ ஊற்றுருந்தது. அதோட ஸ்மெல்லு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் அந்த பூவுக்கு வண்டும் வேறு வந்துருந்துச்சு. சரி, ஓகே, நல்லா இருக்க சொல்லிவிட்டு அதெல்லாம் அதை வீடியோ எடுத்தோம். அது பக்கத்தில் நிறைய மொட்டும் வேறு வச்சுருந்தது அந்த செடியில். ஆனால் எனக்கு இந்த பூ ரொம்ப 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 பிடிச்சிருந்து. அதுவும் இல்லாமல் இது நார்மல் மல்லி கிடையாது. இது வந்து 4 அடுக்கு மல்லி 3 அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மல்லி செடி இது. பார்த்திங்களா, அதோட லேயர் காணாத குறைக்கே அந்த வண்டும் வேறு அதில் உட்காந்துருக்கு. அவங்க டியூட்டி பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் அடுத்ததாக வேறு ஒரு செடி. ஆனால் எனக்கு இந்த செடியோட பேர் தெரியாது. மேபி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியோட பேர் காலையிலேயே மங்களகரமாக அழகாக பூத்துருந்தது. சரி, அழகாக இருக்குது சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம சைடில் இருக்கிற செம்பருத்தி செடிக்கு வந்தோம். எங்கள் வீட்டில் நான் வந்ததில் இருந்து இந்த செடி மட்டும் தாங்க தடுக்கவே மாட்டேக்கு. என்ன ரீசன்னே தெரியல. பூச்சி அடிச்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தான் அதை வெட்டி விட்டாலும் மறுபடியும் அது தளிர் வந்தால் கூட அதையுமே பூச்சி அரிக்குது. சரி, ஓகே சொல்லிட்டு இந்த வேப்ப எண்ணெயும் ஷாம்பு அதை வச்சு ஒரு மிக்சிங் மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் அது டெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணிட்டேங்க. ஆனால் செடி ஃபுல்லாகவே பூச்சி அரிச்சிருச்சு. அகெயின் இதை வெட்டி தான் மறுபடியும் ரீக்ரோத் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா துளசி செடி. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது துளசி செடி மட்டும்தான். ஆனால் இப்போ சம்மர் டைம்னால அது ரொம்பவே டெட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அகெயின் ரீக்ரோத்துக்காக அதோட சீட்ஸ் வரணுங்கிறதுக்காக அந்த செடியை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இப்போ அதில் வித்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகேன்னு சொல்லி அதையும் நாங்கள் வளர விட்டாச்சு அதுலேயே. நெக்ஸ்ட்டு என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டானது இந்த 7 days செடி தாங்க. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எனக்கு இந்த செடி கிட்ட வந்தாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் 7 days செடி மட்டும் எங்கே இருந்தாலுமே டக்குன்னு பை பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அது மேலே அவ்வளோ ஒரு பிரியம். நெக்ஸ்ட்டு இது வந்து பன்னீர் ரோஸுங்க. இதுவும் இதோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இதுலேருந்து எந்த ஒரு ரீக்ரோத் இதுவுமே ரொம்ப எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன் இந்த கலர் செடியை. அப்படியே இருக்குது. பூவுமே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாப்பா தளிர் வருதானே சூப்பராக இருக்குது. மறுபடியும் இதுவும் மறுபடியும் ரீக்ரோத் ஆகி வந்துட்டே இருக்குது. இது இடையில கொஞ்சம் டெட் ஆகுற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, அடித்த மலைகளே நல்லா தளர்த்துருச்சு. என்னோட ஃபேவரட் கலர். உரமும் வாங்கி வைக்கணும். அதுவும் வாங்கி வைக்கல. நல்லா தளிர்லாம் வச்சு சூப்பராக ஆயிடுச்சு இந்த செடியில். வேண்டாத செடி இடையில ரொம்பவே டெட் ஆகுற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இது என்ன செடி தெரியல. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அது அகைன் மறுபடியும் ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நிறைய களை செடியும் இருக்குது. சரி, ஓகே, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் 2 செடி வச்சுருக்கேன். ஒன்று வந்து 7 days, இன்னொன்று வந்து நாட் ரோஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த ரோஸு. இது வந்து நர்சரியில் 25 ரூபான்னு சொல்லிட்டு இந்த செடியும் நாட் ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரெண்டுமே ஏன்னா வாங்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஒரே பாட்டிலே வச்சிட்டோம். ஆனால் இது மறுபடியும் எப்படி சொல்கிறது, தளிரும் வருது, கருகவும் செய்கிறது. ஆனால் என்ன ரீசன் தான் எனக்கும் தெரியலை. பார்க்கணும். இல்லைன்னா இதுக்கு ஏதாச்சும் நீ உரம் தான் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அடித்த மலைக்கு கொஞ்சம் தளிர் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் நாட் ரோஸ் மட்டும் கொஞ்சம் டெட் ஆகிற மாதிரியே இருக்குது. பார்ப்போம் தளிர் வருதான்னு. இல்லைன்னா அதுக்கு தான் இனி ஏதாச்சும் உரம் வைக்கணும். அடுத்து இந்த செடியோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் இது ரொம்ப பூ பூத்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல, சடனாக அது ஒரு சைடில் அப்படி கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன ரீசனும் தெரியலை. ஏன்னா இப்போ மழை பொஞ்சிட்டு இருக்கனால செடி கருகிறனால என்ன ரீசன் எனக்கே தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதையும் நல்லா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க களையுமே நல்லா எடுத்து விட்டாச்சு.
போகிறது இந்த ஓமவல்லி இலை. இதுவுமே மெடிசின்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு செடி. இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு சளி இருக்கிற டைமில் நம்ம இதோட சாறும் எடுத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளியும் சரியாகும். ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. எங்களோட கார்டனில் இதுவும் இருக்குது. இது என்ன செடின்னு தெரிஞ்ச சொல்லுங்கள். எனக்கு தெரியும், மேபி உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, திப்பிலி செடி. பார்த்திங்களா, இது வந்து திப்பிலி. இது நல்லா இனி காஞ்சி வரும். இதில் இன்னொன்று இருக்குது, தெரியுதா பாருங்கள். இதுவுமே பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி டைம்லலாம் நம்ம இந்த திப்பிலியை நல்லா காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கி, குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம மருந்தாக கொடுத்தோன்னா. ஸோ அதனால் நம்ம அதை பொடியாக்கி ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்தோன்னா அவங்களே லைக் பண்ணி கேட்பாங்க அகெயின். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். செடி எல்லாத்துக்கும் ஊற்றியாச்சு. இப்படி தாங்க என்னோடய டே காலையில் இப்படி தாங்க போகும். காலையில் கொஞ்சம் நேரம் இதுக்கிட்ட வந்து நின்னா நம்மளோட மைண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே ரொம்ப டென்ஷன் அந்த மாதிரி இருந்தால் எங்கள் கூடயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.